இது சூர்யா சார் நெக்ஸ்ட் படம், அதுவும் கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷன், அதனால ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும். சந்தோஷ் நாராயணன் மியூசிக் வேற சொல்லவே தேவையில்ல, நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இது எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் என்னன்னா புத்தர் கலைக்குழு எங்கள் குழு வந்து கனிமா சாங்க்கு வாசிருக்காங்க, அதனால நாங்கள் எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கோம். இல்லை, அதான் பாட்டு ரிலீஸ் ஆன பின்னவே நிறைய எக்ஸ்பெக்டேஷன் ஹோப் நிறைய இருக்குது, அதனால படத்தும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும், நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். கன்னிமா தான் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு, எனக்கும் கன்னிமா தான் பிடிச்சிருக்கு. நிலா மயிலாப்பூர்லேருந்து வரோம். என் பேர் ஜெயஸ்ரீ, நான் பல்லாவரத்துலேருந்து வரேன். நாங்கள் மெயினாக அதான் எங்கள் புத்தர் கலைக்குழு வந்து இதில் பற வாசிச்சிருக்காங்க, அதுக்காக தான் மெயினாக வந்திருக்கோம். இது வரைக்கும் இந்த மாதிரிலாம் வந்ததில்லை, ஸோ இதுவே எங்களுக்கு ஒரு ஃபஸ்ட் டைம்ன்றனால எக்ஸைட்டடாக தான் இருக்கும். பாட்டெலாம் பார்க்கும்போதுமே வந்துட்டு சரி, சூர்யா ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி ஒரு ஓல்டு கெட்டப்பில், ஓல்டு ஏஜ் ரெட்ரோ கெட்டப்பில் பார்க்குறனால எங்களுக்கு வந்துட்டு படம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, எக்ஸைட்டடாக இருக்கும். அதை விட இது நல்லா இருக்கும் தான் எதிர்பார்க்குறோம், பார்ப்போம். கனிமா தான். ஜெயஸ்ரீ. இந்த ரெட்ரோ அப்படின்றதுனால பேரே வந்து ஒரு நல்லா இருக்கு பார்க்கவே. அதே மாதிரி இந்த கன்னிமா அப்படின்ற பாட்டே ரொம்ப ஹிட் ஆச்சு. அது காரணமே புத்தர் கலைக்குழு எங்கள் டீம் தான் அது வாசிச்சுது. அது செம்மையாக ரொம்ப ஹிட் ஆச்சுல, அது மாதிரி இந்த படமும் ரொம்ப ஹிட் ஆகும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஆமாம், கங்குவா படம் அதுவே நல்லா ஹிட் ஆச்சு. அதோட அதிகமாக இது ஹிட் ஆகும், அந்த கன்னிமா பாட்டை விட இது அதிகமாக ஹிட் ஆகும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். அது அவர் பேசும்போது தானே தெரியும், தெரில. தேங்க்யூ. நாங்கள் வந்து சூர்யா சார் ஃபேன் தான். அஜித் சார், சூர்யா சார் ரெண்டு பேருமே பிடிக்கும். போன படத்துக்கு வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் பண்ணோம், ஆனால் எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி. சில பேர் பிடிக்கலன்னு சொன்னாங்க, ரொம்ப ஒரு நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் ரொம்ப கொடுத்தாங்க. அது ரொம்ப வந்து உண்மையிலே ஏற்றுக்க முடியல. ஏன்னா அவர் போட்ட எஃபர்ட்லாம் உண்மையிலே யாரும் போட மாட்டாங்க, அந்த மாதிரி ஒரு ஆக்டிங் பண்ணார். ஆனால் நிறைய பேர் அது வந்து பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க, அது உண்மையிலே கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் இந்த படத்துக்கு அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த படம் வந்து கார்த்திக் சுப்ராஜ் அவர் எப்படி பண்ணுவாருன்னு தெரியும். அதே மாதிரி அவரோட இன்டர்வியூஸ்லாம் கூட பார்த்தோம், பேட்டைக்கு அப்புறம் ஒரு மெயின் ஸ்ட்ரீமான படம்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த படத்துக்கு ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருக்குது. அண்ட் ஃபேன்ஸும் ரொம்ப வந்து எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறாங்க. ஏன்னா அந்த லுக்காக இருக்கட்டும், அந்த மியூசிக்காக இருக்கட்டும், எல்லாமே ஸ்க்ரீன் அந்த காமிக்கிறது எல்லாமே சூப்பராக இருக்குது. ஆனால் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாக தான் இருக்குது. கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்ப்போம். மியூசிக்லாம் சொல்லவே வேணாம், பயங்கரமாக விட்ட 3 பாட்டுமே ஹிட்டு, எல்லா சாங்குமே ஹிட்டு. அதுவும் லாஸ்ட்டாக வந்து அந்த வார் சாங்லாம் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. மியூசிக்லாம் ஸ்ரீராம் எல்லாருமே பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அதே மாதிரி ட்ரெய்லர்லாம் வேறு லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கும் கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாக தான் இருக்குது. பார்ப்போம், நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். சூர்யா ஃபேனாக கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு அது கொஞ்சம் ப்ளஸ்ஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சீன்ஸ்லாம் கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். நல்லா ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா கங்குவாவில் வந்து ரொம்ப நெகட்டிவ் ரிவ்யூஸு, இதில் அந்த மாதிரி இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படி தான் எல்லோரும் நினைக்கிறோம். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஏன்னா கார்த்திக் சுப்ராஜ் தெரியும், கண்டிப்பாக அவர் எப்படி, அவரோட சினிமாட்டோகிராஃபி எப்படி இருக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஜானரு. ஸோ அதனால் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஆஸ் அ ஃபேனாக கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் எல்லாருமே. மோனிஷ். நாங்கள் வந்து ரெட்ரோவோட படம் வந்து நாங்கள் எதிர்பார்த்து வந்திருக்கோம். இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு இதோட சாங்ஸும் நாங்கள் கேட்டிருக்கோம். இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. நாங்கள் எல்லாம் ஃபேமிலியோடு வந்திருக்கோம். எங்கள் இதுக்கு அவரை பார்க்கணுன்னு சொல்லியிருக்கு. ஜோதிகா மேம் வருவாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கோம். அவங்க வந்தாங்கன்னா ஒரு ஏற்படுவோம். வராங்களா? ஜோதிகா மேம் வந்தால் இன்னும் ஜாலியாக இருக்கும் எங்களுக்கு, ஏன்னா அவங்க ஃபேன் நாங்கள். என் பேர் தாரா. வைபாக தான் இருக்குது. சூர்யா சார் வேறு லெவலில் இருக்க போது. நம்ம கார்த்திக் சுப்ராஜ் படம் ஆல்ரெடி எக்ஸ்பெக்டேஷனே இல்லை, வேறு லெவலில் இருக்க போது. ஸோ என்ஜாய் பண்ணலாம், அவ்வளோதான். வைப் பண்ணுறதுக்காக கனிமா பாட்டு வேறு லெவல், அவ்வளோதான். அதுதான் வேறு லெவல் எக்ஸ்பெக்டேஷனோட தான் வந்திருக்கேன். நல்லாயிருக்கும். May 1 படம் டெஃபினட்டாக FDFS போயே ஆகணும், அவ்வளோதான். ரெட்ரோ ஆல்ரெடி GBU பார்த்தாச்சு FDFSல, இது FDFSல பார்த்துடலாம். ஆதர்ஷ்.